ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓம்னா என்னது அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வச்சு தான் நாம் என்ன செய்யணும். அதாவது பணம் இல்லாதவங்க, அதாவது சொத்து இல்லாதவங்க, வறுமையில் வாடுறவங்க, எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வச்சு தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓம்ங்கிற ஒரே தீர்வு, ஒரே முடிவு, ஒரே தீர்ப்பு என்ன செய்யுது வழங்கப்பட வேண்டும். இப்படி ஓம்னு சொல்லும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், நேச்சுரல் ஆஃப் மேரேஜ், இந்த 3 மேரேஜும் இந்த உலகத்தில் இருக்குது. எந்த மேரேஜாக இருந்தாலும் கற்புங்கிறதான் ப்ராஜெக்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு 50 பேரை என்ன செஞ்சுக்கிறான், தவறாக பயன்படுத்திக்கிட்டு கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு 51வது ஆளாக என்ன செய்கிறான், மணமேடையில் வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டா அவன் கற்புள்ளவன் ஆயிட முடியுமா? இல்லை, கண்டிப்பாக ஆக முடியாது. நிறைய மக்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, நிறைய மக்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்புள்ளவனாக ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியாது. அங்கே எந்த மேரேஜாக இருந்தாலும் கற்புங்கிறதான் ப்ராஜெக்ட்டு. லவ் மேரேஜில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நேச்சுரல் ஆஃப் மேரேஜில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, எந்த மேரேஜில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் கன்னி குழந்தை தான் ப்ராஜெக்ட்டு. சரி, இப்போ என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய கன்னி குழந்தை அப்படின்னா அடுத்தவங்களுடைய கணவனோட குழந்தை பெற்றுக்கிறது தவறான ஒரு விஷயம். நம்ம சில பேர் பாருங்கள், நான் ஒரு ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு 2 குழந்தைகள் இருந்துச்சு. அப்படி இருந்த பிறகு நான் என்ன செஞ்சுட்டேன், அவங்ககிட்ட தவறாக நான் என்ன செஞ்சுட்டேன், நடந்துட்டேன். இதில் குழந்தையும் என்ன செஞ்சுக்கிட்டேன், பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தாங்களா? என்ன, எப்படி, எதுக்கு, யார், நீங்கள் ஏதாவது அவங்க கேட்டாங்களா? இல்லை, ஏதோ எங்கேயோ இருந்தோ ஒருத்தன் வாரான், நம்ம லவ் பண்ணணும், அவங்க வாழ்க்கையை என்ன செய்யணும், சீரழிக்கணும். ஏதோ ஒரு பெண் என்ன செய்கிறா, பாதிக்கப்படுறா. அந்த ஒரு பெண்ணை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக யோசிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். ஒரு கன்னித்தனமான ஒரு முடிவு தான் கன்னி குழந்தைய பெற்றுமே தவிர, சும்மா நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர் உலகத்தில் நல்லா வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். எப்படியாவது இந்த சாபம் என்ன செய்யும், கண்டிப்பாக அழிச்சிரும். என்ன, எப்படி, யாது அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கேட்கணும். அந்த காலத்துலேயே பாருங்கள், இசக்கியம்மன் கோவிலுக்கு நம்ம போகணுன்னா என்ன, எப்படி, யாது அப்படி சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் இன்றைக்கி தான் என்ன செய்யுது, எனக்கு அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியுது. சரி, இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கணும், வாழணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எதுவாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையும் எந்த நபர்கிட்டையும் நம்ம வேலை பார்க்கலாம். நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதில் ப்ராஜெக்ட்டு. இந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பளம், ஊதியம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்யுது, வாங்கி தருது. அதனால் இதை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரே முடிவு, ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஒரே மாதிரி மனநிலைகள், இந்த மாதிரி ஒரு உணர்வை நாம் என்ன செய்யணும், நம்மளுக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிடணும். சரி வியூவர்ஸ், இந்த மாதிரி நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நல்லாக வாழ்கிறோம். அடுத்தவங்களுக்கு பாவம் சேராமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நல்லா வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, நல்ல ஒரு மன நிம்மதியாகவும் என்ன செய்து இருக்குது. இந்த ஓம்ங்கிற அர்த்தத்தை நாம் இன்றைக்கி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.